2026 எப்படி கால்குலேட் பண்ணி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு சொன்னாக்கா, நான் ஒன்றும் இல்லை, ஒரு ஆண்டு பிறக்க போகுதுனாக்கா அந்த ஆண்டுக்குள்ளே காம்ப்ளிகேட்டடாகவே உள்ள எண்கள் உள்ளே இருக்கக்கூடாது. அந்த ஆண்டுக்குள்ளே அந்த எண்களுக்குள்ளே ஒன்று கான்ட்ரவர்சியாக இருக்கக்கூடாது. அந்த எண்ணுக்குள்ளேயே ஆப்போசிட் எண் இருக்கக்கூடாது. 2026 2 + 0 + 2 + 6 கூட்டினா 10 10 ஒரு 1. இங்கே எங்கேயுமே கான்ட்ரவர்சியாக உள்ள எண்கள் அல்ல. எல்லாம் நட்பு எண்ணு. எப்படி இப்போ உங்கள் டேட் ஆஃப் பர்த்துக்குள்ளே ஒரு டேட்டு உங்கள் வருஷத்தில் தான் மெயினாக ரோல் பண்ணும் எல்லாத்துக்கும். இப்போ உதாரணத்துக்கு ஒருத்தருடைய டேட் ஆஃப் பர்த்து வருஷத்தில் உள்ள எண்ணு சொல்கிறேன் பாருங்கள். 1998ன்னு வைங்களேன். 1998 1997 இப்போ நடப்பு பக்கத்திலே இது இருக்குது. அப்போ 1 9 9 அங்கே ஒரு 8 உட்காந்துருச்சு. அந்த எண்ணோட அந்த எண்ணு வந்து 9 8 இருக்கும்போது அது கனெக்ட் ஆகுதானாக்கா கொஞ்சம் இடிக்கும். அந்த ஆண்டு எப்படி இடிக்குதோ அப்படி இடிக்கக்கூடாது. அப்படி இருந்துச்சுனாவே அது அவங்களுக்குள்ளே இதாகும். அந்த ஆண்டு பிறந்தவங்களுக்கு எல்லாம் ஏதாவது ஒரு சின்ன சின்ன சிக்கல் வந்துக்கிட்டே இருக்கும். அதுக்கு அர்த்தம். அதே மாதிரி 2026 2 2 6 1 சிக்கலே வராது. ஒவ்வொரு ஆண்டும் இப்படி தான் கணக்கு போடணும். அதனால் 2026 சுபிட்சமான ஆண்டாக அமையப் போகிறது. இப்படி தான் பார்க்கணும். ஒரு ஆண்டை வந்துட்டு பார்க்கும்போது கால்குலேட் பண்ணணும். பண்ணி வரும்போது எல்லாம் சரியாக வருது. சந்தோஷமாக இருப்பீர்கள்.